அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கங்க. நெறைய பேர் வீடியோஸை மிஸ் பண்றீங்க. மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அ நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கிறதும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது உங்களோட உங்களோட ராசியோட பலன் கேட்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது சுயஜாதகம் பார்க்குறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். பொது பலனை விட சுயஜாதகம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்று திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக கேட்குற போது ஜாலியாக உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அதுவே உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக அமையும். என்னதான் நல்லது கெட்டது இருந்தாலும் நல்ல பலன் தர விதமாக நாள் அமையும். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 30/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலையில் 11:09 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திரியோதசி திதி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது விடிய காலை 5:29க்கு மிருகசீரிஷம் முடிஞ்சிருச்சு. நாள் முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:09க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, இரவு மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:55லேருந்து 12:22 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா மாலை 3:15லேருந்து 4:42 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 8:02லேருந்து 9:28 வரைக்கும் இருக்குது. இப்போ துவாதசி திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் செய்கிறது, மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யலாம். நன்கொடைகள் நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே செய்யலாம். திருவோண நட்சத்திரத்தில் மட்டும் இதை செய்யாமல் இருக்கிறது. துவாதசி திதியில் செய்ய வேண்டாம். அதே நேரங்களில் நல்ல ஒரு திருவாதிரை நட்சத்திரமும் எல்லா ஒரு சுப காரியங்கள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சூளைக்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு சிரமம், கடக ராசிக்கு திறமை, சிம்ம ராசிக்கு களிப்பு, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு சோர்வு, விருச்சிக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு ஊக்கம், மகர ராசிக்கு அலைச்சல், கும்ப ராசிக்கு சினம், மீன ராசிக்கு எதிர்ப்பாக இருக்குது. நாளை அமைதியாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாகவும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் எல்லா விதத்திலையும் தெளிவாகவும் நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் எல்லா சாதகமான பலன்களையும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று பசங்க மூலியமாக சுப செய்திகள் வரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பெரிய மனிதர்களோட ஆதரவு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களோட தினசரி செயல்களை கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாள் முழுக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்னைக்கு கொண்டு போகலாம். நல்ல ஒரு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் பெறுறது மனசுக்கு நிறைவாக இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். சிறப்பாக நல்ல ஒரு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது. வேலையில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை. எந்த ஒரு அதாவது செய்கிற வேலைகளில் பொறுமையாக நல்ல நிதானமாக எல்லா விஷயத்தையும் கூட பக்குவமாக செய்கிற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கத்தை பராமரித்து சந்தோஷமாகவும் நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டாடுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் நேரங்களை இனிமையாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நாள் ஏற்ற நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு அதிகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. முதலீடுகள் செய்யறதுக்கும் உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியமே மேஷ ராசிக்கு கிடையாது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி பெறணும்னா, உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் ஒற்றுமைகள் கூட குறையிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் தேவ. தொழில் ரீதியா எடுக்கிற முயற்சிகள்ல பெரியவங்களோட ஆதரவு இருந்ததுன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். நண்பர்கள் உதவி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பண பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ நல்ல ஒரு எல்லா விஷயத்திலயும் நம்பிக்கையா, உறுதியோட செயல்பட்டீங்கன்னா நல்லது. பாசிட்டிவா இன்னைக்கு நாள கொண்டு போங்க. உங்ககிட்ட இன்னைக்கு தைரியம் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போறதுக்கு பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. ஆ இன்னைக்கு தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டமும், சில எண்ணங்களும் இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு பாராட்டோ, அங்கீகாரமோ எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட திறமைகள வெளிக்கொண்டு வந்து, உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாள பொறுமையா உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணைய புரிஞ்சுகொண்டு நடக்க வேண்டிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பணத்த முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீண் விரயம் பண்ணாதீங்க. ஆ பொறுப்புகள் காரணமா சில செலவுகள செய்யக்கூடிய விதத்தில தான் நாள் இருக்கு. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ரிஷபராசி பொறுமையா பொறுப்புகள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு இன்றைய கொஞ்சம் நடுநிலைமையான ஒரு நாள். நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. வரவு இருக்கும். அதே நேரத்தில செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்க, கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. வேலை விஷயத்தில சில எதிர்பார்த்த இடமாற்றமோ, இல்லன்னா பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட தொழில்ல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் குறையும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறேன்ற பேர்ல கொஞ்சம் செலவாகாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்களோட மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாம தெளிவா நாள கொண்டு போக பொழுதுபோக்கு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறந்த முயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் தேவை. அத நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. திட்டமிட்டு முறையா வேலைகள செஞ்சீங்கன்னா, திறமையா கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள அடுத்தவங்க கிட்ட குடுத்துட்டு, பார்க்காம, கண்டுக்காம இருக்காதீங்க. உங்களோட மேற்பார்வையில எல்லா வேலைகளும் நடக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர் தேவையில்லாத வாக்குவாதமோ, மோதல்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து பேசுறது, பொறுமையா பேசுறது நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளும், பதட்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் இருக்கு, ஆனா திருப்திகரமா இல்ல. பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கங்க. செலவுகள கண்காணிச்சு அ நல்ல ஒரு அ பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சிறப்பா திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு செலவுகளை. சாப்பாட்டு விஷயத்துல கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவ சாப்பிடுங்க. வெளியில எதுவும் சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, எதிர்பாராத விரயங்கள், எதிர்பாராத பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அ வீட்டுல தேவையில்லாம குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல ஆடம்பர பொருட்கள் வாங்கி கையில இருக்கிற பணத்த குறைச்சிடாதீங்க. வேலை செய்ற இடத்துல பணி சுமை அதிகமா தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதனால அனுசரிச்சு போறது நல்லது. வியா வியாபாரம் சம்பந்தமா கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட கோபம்,
அந்த மாரி உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தியானம் செய்றது, மனச அமைதியா வச்சுக்க யோகா செய்றது, உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் குடுக்குற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் அதிகமா இருக்கறனால, வேலைகள கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே அதிகமான வேலைகள் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பா திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு சகஜமா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் உறவுல திருப்தி இருக்கும். தேவையில்லாத உங்க மனசுல இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், உங்களோட பதட்டத்தையும் தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு இன்று அ பணத்த சரியான முறையில பயன்படுத்த முடியாது. கையில இருக்கிற பணம் கரையிற மாதிரி இருக்கு. சேமிப்பும் கரைய வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தலைன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற கவலை காரணமா அதிகமா பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், பய உணர்வையும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்த கெடுக்காம மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது, யோகா செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள், எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலும், அதுல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. கூட இருக்கிறவங்களால அனுகூலங்கள் நெறைய இருக்கு. குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். ஆ நீங்க இன்று எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கும், அதுவும் கரெக்ட்டான விஷயத்துக்காக கிடைக்கிறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். வேலை செய்ற இடத்துல உங்களோட திறமைகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதே நேரங்கள்ல ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள சந்திக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசுல எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாம, தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே ஈஸியா நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம், உங்க கிட்ட இருக்கிற நல்ல ஒரு அ பக்குவமான மனநிலை காரணமா, நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகளால பயணங்கள் இருக்கு. பயணங்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில நல்ல வளர்ச்சியும், நல்ல ஒரு வருமானமும், நல்ல ஒரு அ முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் சகஜமா எடுத்துக்குவீங்க. பேச்சுவார்த்தைகள் மூலியமா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து, நாள சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போவீங்க. ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். ஆ சிம்ம ராசிக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லாபங்கள் அதிகமாறது, பணம் கையில அதிகமா இருக்கிறது, குடும்பத்தில சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியா, ஜாலியா நாள கொண்டு போவீங்க. எந்த பாதிப்பும் இல்லாத நாளா தான் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு இருக்கு. வளர்ச்சிகள் அதிகம் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு வியாபாரத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு பலன் தர விதமா, வளர்ச்சி தர விதமா நாள் இருக்கு. அ உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு லாபங்கள் குறைவு இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பண பிரச்சனைய தவிர்த்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உறவினர்கள் இன்று ஆதரவா இருப்பாங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. உங்களோட மனசு, உங்களோட சந்தோஷங்கள் எல்லாமே இன்னைக்கு திருப்திகரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாடு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பாடமோ, இல்ல நல்ல ஒரு அனுபவமோ கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. இன்றைய நாள் தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முன்னாடியே சரியா முடிச்சு செய்வீங்க. அதுலயும் நல்ல ஒரு பாராட்டியும், நம்பிக்கையும் பெறக்கூடிய ஒரு நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு நீங்க தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு பலர்ச்சியும், முன்னேற்றமும் பெறலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையான விஷயங்கள பகிர்ந்துக்குவீங்க. 2 பேரும் பொருத்தமான ஜோடிகளாக இருப்பீங்க. மனசு விட்டு பல விஷயங்கள பேசுவீங்க. எதிர்காலம் குறித்து முடிவுகள எடுப்பீங்க. ஒண்ணா வெளியில போய் மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் மிகுதியா தான் இருக்கு. வங்கி இருப்பு அதிகரிக்க முடியும். உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. சிறப்பான சந்தோஷமான மனநிலையில அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால பண விஷயத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல.
திட்டமிட்டு பண சம்பந்தமான முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடுகளும் கிடைக்காது. உங்களோட நாள் துடிதுடிப்பாவும், சுறுசுறுப்பாவும் எல்லா விதத்திலயும் ஆதாயம் தர விதமா இருக்கு. ஆ கன்னி ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா தான் இருக்கு. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்று கொஞ்சம் கலவையான பலன்கள் இருந்தாலும், நாள் கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. ஆ பெருசா பொறுப்புகள் இருக்கும். ஆனா, எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமா கையாண்டீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்று பணவரவு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா, தேவையில்லாத செலவுகள சமாளிக்க அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தில கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். இருந்தாலும் வியாபாரம் பாதிப்பு இருக்காது. கூட இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, கூட பொறந்தவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா, நெருக்கடிகள் இல்லாம நாள சந்தோஷமா கொண்டு போகலாம். நண்பர்களும், கூட வேலை செய்றவங்களும் கொஞ்சம் உதவியா இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அ விரைவா செயல்பட்டு உங்களோட பொறுப்புகள முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, நெறைய விஷயங்கள் இன்று செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவா கொண்டு போங்க. உங்களோட இலக்குகள மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, இன்றைய நாள நம்ம செஞ்சே முடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், நல்ல ஒரு பலனும் தர விதமா உங்களோட வேலைகள்ல செயல்பாடு இருக்கணும். உங்களோட முழு திறமைய பயன்படுத்தி நாள சிறப்பா கொண்டு போறது, வேலைகள நேரத்துல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட முடிஞ்சா வெளியில கூட்டு போங்க. ஏன்னா, பொறுப்புகள் காரணமா உங்க மனசுல இருக்க குழப்பங்கள கோவமா காட்டாதீங்க. ஆ வெளியில போயிட்டு மனசு விட்டு பேசி பிரச்சனைகள சுமூகமா முடிக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும், கவலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாளுங்க. பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகளோ, இல்ல வீட்டு புனரமைப்புக்கு அதிக அளவுல செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவா இருக்கு. சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு குழப்பங்களும், தேவையில்லாத மன உளைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சங்கடங்கள் இல்லாம தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஒரு ஆரோக்கியத்தில கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அ புதிய முயற்சிகள்ல எதுவும் ஈடுபடாம இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில தலையிடாம இருந்தது. அ உங்களோட வேலைகள, உங்களோட செயல்கள நீங்களே தன்னிச்சையா செய்றது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுறது நல்லது. வாக்குவாதமோ, விவாதமோ வேண்டாம். உங்களோட நாள்ல முயற்சிகள் அதிகமா தேவை. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோட காரியங்கள செய்யுங்க. திறமையா திட்டமிட்டு வேலைகள நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. கணவன் வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்று உங்களோட வேலைகள்ல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் எதிர்பார்க்காம, கடமைய செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, வேலைகள தவறுகள் இல்லாம செஞ்சுட்டு போறது நல்லது. அ உங்களோட கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். தன்னம்பிக்கை குறையாம, நம்பிக்கையோட நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத பதட்டத்தையும், ஏமாற்றத்தையும் தொணக்கிட்ட வெளிக்காட்டி, ம உங்களோட இனிமையான நேரங்கள அ கெடுக்கிற மாதிரி இருக்கும். மனசு விட்டு ஓப்பனா பேசுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறைவு இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. கையில அதிகமான பணம் வச்சுக்கிட்டு வெளியில இருக்க வேண்டாம். அதே மாதிரி செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு, திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. சேமிக்க முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி இல்லன்னா தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கார வகைகளோ, எண்ணெய் வகைகளோ சாப்பிடாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா தான் இன்று விருச்சிக ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நாள் பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சந்தோஷமும், நல்ல ஒரு வளர்ச்சியும் தர விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. பசங்க ஆதரவா இருப்பாங்க. வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள்ல இருந்து அ வெளிப்படவும், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலியமாவும், உறவினர்கள் மூலியமாவும் சுப செய்திகள் வந்து சேரும். தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போறது இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நாள சிறப்பா திட்டமிட்டு செஞ்சு
கொண்டு போவீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்களும், சாதகமான பலன்களும் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பொறுப்பா, பொறுமையா செய்வீங்க. ப்ரொஃபஷனல்னால ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனா உங்களோட வேலைகள செய்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பா திட்டமிட்டு உங்களோட வேலைகள நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு அ மகிழ்ச்சியான தருணங்கள், மனசு விட்டு பல விஷயங்கள பேசறதுக்கும், தொணக்கூட நல்ல ஒரு இனிமையான தருணங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். ஒண்ணா வெளியில போறதும், மகிழ்ச்சியா இருக்கிறதும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. சந்தோஷமா இந்த நாள கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண வரவு அதிகமா இருக்கறனால குடும்பத்துக்கு கூட சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பணத்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல இருக்கிற தெளிவு, தைரியம், உறுதி, நம்பிக்கை எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்படாம தனுசு ராசிக்காரங்க மகிழ்ச்சியா நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்று உங்களுக்கு நாள் முழுக்க சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட தன்னம்பிக்கை, தைரியம், உறுதி எல்லாமே இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதமா தான் இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறதும், சொந்த தொழில் செய்றவங்களுக்கு லாபகரமான பலன்களும் இருக்கு. சுய சுய காரியங்கள், சுப காரியங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். வெளியூர் பயணங்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விதத்திலயும் நன்மை பயக்கிற விதமா நாள் இருக்கு. முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுக்கிறது நல்ல ஒரு திருப்தியா இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. அ உங்களோட திருமண சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்திலயும் மகிழ்ச்சி நல்லாவே இருக்கு. உற்சாகமா இன்னைக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களால சுமூகமா உங்களோட வேலைகள செய்ய முடியும். அதே நேரங்கள்ல சுயமாவும் உங்களோட சிந்திச்சு புதிய யுக்திகள பயன்படுத்தி நல்ல ஒரு மதிப்பையும், பாராட்டையும் பெறக்கூடிய விதமா தான் இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசுல சமநிலையோட தொணக்கூட பழகுவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கும். உறவுல மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா இருக்கும். பணத்த அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்துல எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறந்த முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு நிறைவான நாளா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் ஆரோக்கியத்துல கிடையவே கிடையாது. மகர ராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எல்லா விஷயத்தையும் உங்க விருப்பப்படி நாள சாதகமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ஜாய் பண்றது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அ எதிர்மறை எண்ணங்கள அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில உறவினர்கள் மூலியமா வீண் செலவுகள் ஏற்படலாம். பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கவனம் செலுத்துறது நல்லது. வியாபாரத்தில கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க ஆதரவா இருப்பாங்க. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் எதிரிகள் இருப்பாங்க. பார்த்து சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும். உங்ககிட்ட ஆ செய்ய வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகள் கொஞ்சம் கூ அ கூட கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள திட்டமிட்டு பொறுப்பா கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு திறமையா செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மையா இருங்க, ஓப்பனா இருங்க. மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. அப்பதான் நீங்க செய்ற செயல்கள அக்செப்ட் பண்ணிட்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சா அமைதியோட நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள் தொணைக்கிட்டயோ, காதலன் காதலிகிட்டயோ காமிச்சு
தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்தாதீங்க. மனசு விட்டு பேசுறது நல்லது. உங்களோட பிரச்சனைகள வெளிப்படையா பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகள விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆ செலவுகள கண்காணிங்க. ஏன்னா, பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். பசங்களால வீண் விரயங்களாக வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பதட்டத்தினால மன உளைச்சலும், மன வருத்தங்களும் இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்ல. மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள வந்து சிறப்பா கொண்டு போறது நல்லது. ஆ உங்களோட நாள அ ஒவ்வொரு விஷயத்தையும் கூட வேலை செய்றவங்களோட ஒற்றுமையும் சரி, அ எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா, பாதிப்பு இல்லாம போகும். அ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆதாயம் தர விதமா நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாதிரி இருக்கு. தொழில் விஷயமா நவீன கருவிகள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்றது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லதா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு தியானம் செய்றது, மனச அமைதியா வச்சுக்குங்க. எதிர்மறை எண்ணங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு பலன்கள் சாதகமா அமைய எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட நாள்ல போக்குல அனுசரணையான போக்கு கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு வேலைகள சிறப்பா செய்ய முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அடுத்தவங்கள நம்பி ஏமாறாத உங்களோட வேலைகள கவனமா நீங்க செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூடயும் காதலன் காதலிக்குள்ளேயும் உணர்ச்சி வசப்படாம சகஜமா பேசி பழகுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியா தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. நாள பொறுமையாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அத செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு எதிர்பாராத விதமா பணத்த இழக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்த அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா, தேவையில்லாத பண விரயங்கள தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சு நாள் முழுக்க மந்தமாவும், சோம்பலாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ராசிய கேட்கும்போது, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அ மோட்டிவேஷனாவும், உங்களவே உற்சாகப்படுத்துறதாவும் இருக்கும். எத செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணக்கூடிய விதத்தில இருக்கு. அ உங்களோட சுயஜாதகம் பார்த்து, உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. அ Facebookல ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன். அதுவும் வந்து சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் பேஜ்ல அதில ஜாயின் பண்ணிக்கங்க. அதில வந்து இலவச பலன்கள கேட்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்கலாம். Facebookல பேஜ்ல லைவ் மட்டும் தான் போடப்படும். அந்த லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அத பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு உங்களோட எதிர்காலத்த வழிநடத்துறதுக்கு அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட நாள் இனிமையா அமையறதுக்கும், சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுறதுக்கும் நாள் முழுக்க திருப்தியான ஒரு மனநிலையோட மகிழ்ச்சியாவே கொண்டு போங்க. எல்லாருக்கும், அனைவருக்கும் நன்றி. நீங்க உங்களோட ஆதரவுக்கும் நன்றி. சிறப்பான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான நாளா இன்று அமையட்டும்.